கஷ்டம்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, என்ன கஷ்டம்? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வருது. இன்னொரு ஃபேமிலியில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வருது. இன்னொரு ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, லேண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு ஃபேமிலியில ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. எல் எல்லாத்துக்குமே 7 சனி காரணம்னா, இல்ல எல்லாத்துக்குமே குரு பயிற்சி காரணம்னா, எல்லாத்துக்குமே ராகு கேது பயிற்சி காரணம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே நாகதோஷம் காரணம்னா, அப்ப எல்லார் ஃபேமிலியில வரக்கூடிய ப்ராப்ளம்னுடைய பேட்டர்னும் ஒரே மாரி தானே இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறது இல்லையே. ஒரு ஃபேமிலிக்கும் யுனிக்கா இருக்கும். சிலது சிமிலரா இருக்கும். வேற. ஏன் சிமிலாரிட்டி வருதுன்னா, அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ள தான் அத்தனை கோடி பேரும் பிறக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரே பேட்டர்ன் இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் ஒரே மாரி இருக்கும். அந்த ப்ராப்ளம்லயும் காரகத்துவங்கள் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தருக்கும் அது அப்ளை ஆகுற ஃபார்மேட் வந்து வித்தியாசப்படும். இப்போ இந்த 4 நட்சத்திரங்கள் நான் சொன்னேன் இல்லையா? செவ்வாய் தோஷத்துக்கே வருவோம். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கிடையாது. சனிக்கிழமை. இவங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தசை வந்து சனி தசை. ஓகேங்களா? இவங்க தான் 7 சனிய பார்த்து கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். அதுவும் 7 சனியெல்லாம் 7 சனி உங்களுக்கு வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு முன்னாடி, பின்னாடி வீட்ல சனி வர்றது, அத வச்சு தான் உங்களுக்கு டிஃபைன் பண்றாங்க. நீங்க நீங்க எந்த நட்சத்திரம் இப்போ? பூர நட்சத்திரம். அப்ப சிம்ம ராசி நீங்க இல்லையா? கடகத்துக்குள்ள சனி நுழைஞ்சதுன்னா உங்களுக்கு 7 ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் சிம்மத்துக்குள்ள வந்து, சிம்மத்த விட்டு வெளிய போய், கன்னிக்குள்ள நுழைஞ்சு, கன்னிய விட்டு வெளிய போயிடுச்சுன்னா, உங்களுக்கு 7 சனி முடிஞ்சதுன்னு அர்த்தம். இது எல்லாமே எத டிஃபைன் பண்ணுது? உங்க ராசிக்குள்ள சனி வர்றாரு. ஆனா உங்க லக்னமே வேற இல்ல. லக்னம் தானே நீங்க. லக்னத்துக்கு யாரும் பார்க்கறது இல்லல்ல. அப்ப 7 சனி ஜெனரலா எதுக்கு பார்க்குறாங்க? ராசிக்கு பார்க்குறாங்க. குரு பயிற்சி எதுக்கு பார்க்குறாங்க? ராசிக்கு பார்க்குறாங்க. ராகு கேது பயிற்சி எதுக்கு பார்க்குறாங்க? ராசிக்கு பார்க்குறாங்க. நாகதோஷம் எல்லாமே எதுக்கு பார்க்குறாங்கன்னா, ராசிக்கு தான் பார்க்குறாங்க. இப்ப சொல்லுங்க, ராசி வச்சு பார்க்குறது கரெக்ட்டா? லக்னம் வச்சு பார்க்குறது கரெக்ட்டா? லக்னம் தான் முழு ஜாதகத்தினுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஏன்னா லக்னம் தான் நாமம். இப்ப நம்ம ஜாதகத்துல 4ஆம் பாவம் வந்து நம்மளுடைய அம்மா. 9ஆம் பாவம் அப்பா. இந்த 4, 9ன்றது எத வச்சு டிசைட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் 1ன்றது என்னன்றத நம்ம டிசைட் பண்ணணும். 1ல இருந்து தானே கவுண்ட். 1 தான் லக்னம். 1 தான் நாமம். ஓகேங்களா? அப்போ ஜாதகம் பார்க்கிறது அப்படின்றது ரூல்ஸ் எல்லாம் இருக்கா? ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு. 2வது அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா கொஞ்சமாவது பொறுமை வேணும். இந்த சும்மா ஒரு செகண்டுக்கு ராசி பலனை பார்த்துட்டு கடந்து போற மக்கள் இருக்கிற வரைக்கும், ராசி பலனை வச்சு ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க.